வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட ரீசனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ரீசனிங் கொஸ்டின் ஒரு 2 ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 3வது ஷிஃப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? லாஸ்ட் வீடியோல ஒரு 2 சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த ஷிஃப்ட்ல கேட்ட பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்க ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கறத ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இத்தனை கொஸ்டினுக்கு நான் இவ்வளவு சால்வ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? இந்த கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டா? அது எப்படின்றத பாத்துடலாமா? இது ஒரு பசில் கொஸ்டின். Each of C, D, E, F, S, T and U has an exam on different day of a week starting from Monday and ending on Sunday of the same week. ஒரு வாரத்தோட மண்டேல தொடங்கி சண்டே வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நாள் எக்ஸாம் இருக்கு. யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குன்னா C, D, E, F, S, T and U. ஓகே, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேருக்குமே 7 நாள் வேற வேற நாள் எக்ஸாம் இருக்கு. சண்டேயுமே எக்ஸாம் இருக்கு. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க. அடுத்து பாருங்க, F has an exam on Friday. அது F-க்கு வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறது அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் only 2 people have their exam between T and F. T-க்கும் F-க்கும் இடையில 2 பேருக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க, only 4 people have their exam between E and T. E-க்கும் T-க்கும் இடையில 4 பேருக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் S has an exam immediately after U. S-க்கு வந்து U-க்கு அப்புறம் கரெக்டா U எங்க இருக்கோ அதுக்கு அடுத்தது S-க்கு எக்ஸாம் இருக்கும். U-க்கு வெனஸ்டே இருந்துச்சுன்னா S-க்கு தேர்ஸ்டே, U-க்கு டியூஸ்டேனா அது வெனஸ்டே, இந்த மாதிரி வரும். U-க்கு அப்படியே அடுத்த நாள் வருது. அப்புறம் D does not have an exam on Monday. D-க்கு வந்து மண்டே எக்ஸாம் கிடையாது. அதை தவிர மொத்த ஏதோ ஒரு நாள்ல எக்ஸாம் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு how many people have their exam before D and after C. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிக்கு அப்புறமும் டிக்கு முன்னாடியும் எத்தனை பேருக்கு எக்ஸாம் இருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது சிக்கும் டிக்கும் இடையில எத்தனை பேருக்கு எக்ஸாம் இருக்கு அப்படிங்கறதுதான் கொஸ்டினே. சரியா? கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேதான் நமக்கு தமிழ்லயுமே இருக்கும். C, D, E, F, S, T and U ஆகிய ஒவ்வொன்றுக்கும் வாரத்தின் வெவ்வேறு நாட்களில் ஒரு தேர்வு தொடங்கும். திங்கள் மற்றும் அதே வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை முடிவுறது. அதாவது திங்கட்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை முடியுது. எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் இருக்குன்னு சொல்றாங்க. F-ஓட தேர்வு வெள்ளிக்கிழமை இருக்கு. T-க்கும் F-க்கும் இடையில வந்து 2 பேருக்கு மட்டும் நடக்குது. அப்புறம் 4 பேருக்கு மட்டும் E-க்கு இடையில தேர்வு நடக்குது. E-க்கும் U-க்கும் இடையில 4 பேருக்கு. D-க்கு திங்கட்கிழமை தேர்வு இல்ல. ஓகே, அப்புறம் T-க்கு உடனடியா S-க்கு தேர்வு இருக்கு. அப்போ D-க்கு முன்னாடியும் C-க்கு பின்னாடியும் தேர்வு எழுதுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4, 1, 2, 3 ஏதோ ஆப்ஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 7 பேர் இருக்காங்க. மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் நடக்குது அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஒரு 7 பேரை போட்டுடலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? மண்டே ஃபர்ஸ்ட் நடக்குது, அப்புறம் டியூஸ்டே நடக்குது, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேவா? இது வரைக்கும் ஓகே. அடுத்து பாருங்க, F has an exam on Friday. இது தெளிவா சொல்லிட்டாங்க. ஃப்ரைடே தான் F-க்கு எக்ஸாம் சொல்லிட்டாங்க. இந்த டைரக்டா போடலாம். அடுத்து பாருங்க, only 2 people have their exam between T and F. T-க்கும் F-க்கும் இடையில 2 பேர்னு சொல்றாங்க. இங்க F இருக்கு. இப்போ இங்க சாட்டர்டே சண்டேனா அதுக்கப்புறம் T வந்திருக்கணும். நமக்கு அதுக்கப்புறம் இல்ல, சண்டேயோட முடிஞ்சிருச்சு. அப்போ பின்னாடிதான் நமக்கு F-ஓட முன்னாடிதான் T வந்திருக்கணும். அப்போ T இப்போ இங்க T போட்டோம்னா, டியூஸ்டேக்கு நேரம் T போட்டோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, only 2 people have their exam between T and F. T-க்கும் F-க்கும் இடையில 2 பேருக்கு எக்ஸாம். கரெக்டா? வெனஸ்டே ஒரு ஆளுக்கு, தேர்ஸ்டே ஒரு ஆளுக்கு. பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சா? சோ இந்த பாயிண்ட் வரை முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, only 4 people have their exam between E and T. E-க்கும் T-க்கும் இடையில 4 பேர். T இங்க இருக்கு. E-க்கும் T-க்கும் 4 பேர்னா 1, 2, 3, 4. 4 பேர் தாண்டி E வர. ஓகேவா? இப்ப பாருங்க, T-க்கும் E-க்கும் இடையில 4 பேர் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்திருக்காங்க? S has an exam immediately before U. U-க்கு எப்போ எக்ஸாம் இருக்கோ அதுக்கு முன்னாடி வந்து S இருக்கும்னு சொல்றாங்க. இது நமக்கு எதுன்னு தெரியாது. ஆனா என்ன தெளிவா கொடுத்துட்டாங்க? இம்மீடியட்லின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உடனே பின்னாடி அந்த மாதிரி தான் வரும். கரெக்டா? ஆஃப்டர் U அப்படின்னா U-க்கு உடனே பின்னாடி. U எங்க இருக்கோ அதுக்கு உடனேவே S வந்திருக்கும். அப்ப U, S வந்து பக்கத்துல வந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல U வராது. ஏன்னா பக்கத்துல S இல்ல, E இருக்கு. அப்ப இந்த ஒரு 2 காலம் தான் சேர்ந்து இருக்கு. நமக்கு பேலன்ஸ் இருக்கிறதுல 2 காலம் சேர்ந்து இருக்குன்னா இதுதான். இப்ப இதுதான் USR. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன? D does not have an exam on Monday. மண்டே D கிடையாது. பேலன்ஸ் இருக்கிற சாட்டர்டே தான் D. ஓகே, இப்ப எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இப்ப பேலன்ஸ் இருக்கிற C தான் மண்டே. கொஸ்டின் பாருங்க, how many people have their exam before D? D-க்கு முன்னாடியும் C-க்கு அப்புறமும் எத்தனை பேர் இந்த இருக்காங்க? TUSF இந்த 4 பேர் தான். C-க்கு அப்புறம் இருக்காங்க, D-க்கு முன்னாடி இருக்காங்க. பார்த்தா 4 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் கேட்கல, எத்தனை பேர் தான் கேட்டிருக்காங்க. இப்ப 4 பேர். 4 பேர் அப்படிங்கறது ஆப்ஷன் 1. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 16th கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். கரெக்டா? 16 ஒரு தடவை பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். 16 பாருங்க, KF 17
இஸ் ரிலேட்டட் டு HB6. KF17 நம்ம என்னன்னு சொல்லலாம், HB6 நம்ம கோட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி KH12 வந்து HD1 அப்படின்னு கோட் பண்ணிருக்கோம். இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி LP-6 என்னவா மாறும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம வந்து லெட்டர் வச்சும் போலாம், நம்பர் வச்சும் போலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்பரும் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, லெட்டரும் டிஃப்ரெண்ட் தான். ஸோ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா போதும். இப்ப நம்ம நம்பர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா, ஈஸியா இருக்கும். நம்பர் பாத்தீங்கன்னா 17 வந்து 6 மாறி இருக்குன்னு சொல்றாங்க கொஸ்டின்ல, கரெக்டா? அதே மாதிரி 12 வந்து 1 மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப -6 என்னவா மாறும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 17 6 மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம், -11 அர்த்தம். 17ல இருந்து 11 சப்ராக்ட் பண்ணா 6. அதே மாதிரி 12ல இருந்து -11 பண்ணாலும் 1. அப்ப இந்த ரெண்டுக்குமே என்ன லாஜிக் வருதுன்னா -11. ரைட்டா? அதே தானே இங்கேயும் போகணும். -6ல இருந்து -11 பண்ணா என்ன வரும், -17 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். -17 எங்க இருக்கு, ஆப்ஷன் C ல தான் இருக்கு. சோ நம்ம லெட்டர் என்ன அப்படிங்கறத, அதுக்கு என்ன கோட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்ல, என்னவா வேணா இருந்துட்டு போடும். நம்பர் நமக்கு 17 தெரிஞ்சிச்சு, -17. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின்ல இருந்து எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் எல்லாம் பாத்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் பண்றாங்க. இதே பேட்டர்ன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி பாருங்க, 17 கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. எது வந்து நமக்கு LQT-ஆ மாறி இருந்தா AGM என்னவா மாறும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன் வைஸ் தான் போகணும். ஓகேவா? அந்த மாதிரி ஃபுல் ஆப்ஷனா இருந்து செக் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த மாதிரி செக் பண்ணாலே போதுமானதுதான். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு செக் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா J, செகண்ட் லெட்டர் C அப்படிங்கறதா எல்லா ஆப்ஷன்லயுமே வருது. ஓகே, அப்ப J தான் நமக்கு எல்லாம் மாறி இருக்கும். இந்த இடத்துல J தான் எல்லாம் மாறி இருக்கும். அந்த மாதிரி A தான் C-ஆ மாறி இருக்கும். அது நம்ம எப்படி வந்துச்சுன்னே தேவையில்ல, அப்படிதான் மாறி இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் விட்டுட்டு செகண்ட் லெட்டர் வச்சு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர்னு எடுத்துக்கிட்டா வருமானு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப செகண்ட் லெட்டர் பாருங்க, இந்த Q-ஆ மாறி இருக்குன்னா J-யும் J-ஆ தானே மாறி இருக்கணும், சேம் லெட்டர் தானே வந்திருக்கணும். ஆனா இங்க P வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இது கிடையாது, இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா Q-ஆ மாறி இருக்குன்னா J-ஆ மாறி இருக்கணும். ஆனா இங்க செகண்ட் லெட்டர் P. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் விட்டுருங்க. எப்படியும் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் J, இங்கேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் C தெரியும். இது பாருங்க, P-Q-ஆ மாறி இருக்கு, இதுல J-K-ஆ மாறி இருக்கு. ஓகே, அப்ப என்ன ஆயிருக்கும், +1 ஆயிருக்கு. அப்போ பேட்டர்ன் கரெக்டா வருது. ரைட்டா? அப்ப தேர்ட் லெட்டரையும் செக் பண்ணிடலாம். இப்ப பேட்டர்ன் தப்பா ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே எலிமினேட் பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிடலாம். இங்க அந்த மாதிரி இல்ல, அதனால அடுத்தது பார்க்கலாம். இப்ப T-ஆ மாறி இருக்கு. அப்போ M-ம் M-ஆ தானே மாறி இருக்கணும். ஆனா இங்க R-ஆ மாறி இருக்கு. அப்ப செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு கிடையாது. ஓகே, இதுவுமே நம்ம பார்த்த உடனே எலிமினேட் பண்றதா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். எப்படின்னா Q-ஆ மாறி இருக்கு, பட் J வந்து P-ஆ மாறி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு, எலிமினேட் பண்ணுவோம். அதேதான் இங்கேயும் T-ஆ மாறி இருக்குன்னா M-ம் M-ஆ மாறி இருக்கணும். ஆனா இங்க R-ஆ மாறி இருக்கு. அப்படி பார்த்தாலே நம்ம ரெண்டு ஆப்ஷனை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? தேர்ட் ஆப்ஷன்ல பாருங்க, இதுல வந்து M வந்து இதுவும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா M T-ஆ மாறுது, இங்க M வந்து P-ஆ மாறுது. ஓகேவா? அப்ப 3 ஆப்ஷனுமே வராது. நம்ம லாஜிக் பார்க்காமலே 3 ஆப்ஷன் வராதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போ JRM தான் வந்து நமக்கு LQT. நம்ம இப்ப ஒருவேளை தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர்னா JRM LQT-ஆ மாறி இருக்கும், AJM COP-ஆ மாறி இருந்திருக்கணும். கரெக்டா? அதுதானே கரெக்டா இருக்கும். ஆனா M வந்து T-ஆ மாறுது, இங்க M வந்து P-ஆ மாறுது. ரெண்டுமே M தான் இல்லையா? அப்ப M ஃபர்ஸ்ட் என்னவா மாறுதோ அதே தானே நமக்கு செகண்டும் மாறி இருக்கணும். வேறையா மாறுது. அப்ப தேர்ட் ஆப்ஷன் நமக்கு கிடையாது. ஓகேவா? சரி, அப்போ நமக்கு என்ன பேட்டர்ன் தெரியாமலே இந்த 3 ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். சோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? இதுல வந்து பேட்டர்ன் ரொம்ப ஈஸி தான். பேட்டர்ன் வந்து நமக்கு +2 +1 +2 இந்த மாதிரி பேட்டர்ன் தான். அதனால பிரச்சனை இல்ல. சில பேட்டர்ன் ரொம்ப டிஃபிகல்ட்டான பேட்டர்னா இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி எலிமினேட் பண்ணோம்னா செகண்ட் லெட்டர் Q, இங்கேயும் செகண்ட் லெட்டர் Q. அப்ப அதே பேட்டர்ன் இங்க வந்திருக்கணும், ஆனா வரல. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் ஏன் எலிமினேட் பண்ணோம்னா தேர்ட் லெட்டர் T, இங்கேயும் தேர்ட் லெட்டர் T. அப்ப அதே தான் இங்கேயும் வந்திருக்கணும், M-க்கு ஆனா R வந்திருக்கு. அதனால செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். அதே மாதிரி தான் தேர்ட் ஆப்ஷன், நமக்கு M வந்து T-ஆ மாறி இருக்கு, இங்க வந்து M வந்து P-ஆ மாறி இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. கரெக்டா? அதனால தேர்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 18th क्वेश्चन பாருங்க, ஒரு டைரக்ஷன் பேஸ்ட் சம். சுதீப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் A, டிரைவ்ஸ் 3 கிலோமீட்டர் சவுத், அப்புறம் லெஃப்ட் எடுத்து 4 கிலோமீட்டர். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தாலே நான் இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஷார்ட்டா பண்ணலாம் அப்படிங்கறது பார்த்தோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டைரக்ஷன் நமக்கு தெரியணும். மேல நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி நார்த் பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னா இது லெஃப்ட், இது ரைட். அப்ப சவுத் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும், இது ரைட், இது லெஃப்ட்னு வரும். அதே மாதிரி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல ரைட் வரும், இந்த இடத்துல லெஃப்ட் வரும்.
இங்க அப்படியே ஆப்போசிட்டா வரும், மேல ரைட்டும் கீழே லெஃப்டும். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், இது ஈஸியா போட்டுடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெருசா கொடுத்திருக்க சென்டென்ஸ் சிம்பிளா எழுதிடலாமா? சவுத் 3 கிலோமீட்டர், அப்ப S3 அப்படின்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க லெஃப்ட் 4ன்னு கொடுத்திருக்காங்க. சவுத்ல இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தா என்ன வரும்? ஈஸ்ட் வரும். ஓகே, ஈஸ்ட் 4. அதுக்கப்புறம் பாருங்க ரைட், கடைசியா ஈஸ்ட்ல இருக்கும். ஈஸ்ட்ல இருந்து ரைட் எடுத்தா என்ன வரும்? சவுத் தான் வரும். சவுத்துக்கு என்ன 4 கொடுத்திருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. சவுத்ல இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் ஈஸ்ட் வரும், ஈஸ்ட் 3. ஈஸ்ட்ல இருந்து ஃபைனல் லெஃப்ட், அப்ப ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா மறுபடியும் நார்த், நார்த்ல 7. ஓகே, क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? கடைசியா நம்ம எந்த பாயிண்ட்ல நிக்கிறோம்னு கேட்கல, திருப்பியும் பழைய பொசிஷனுக்கே போறதுக்கு, பாயிண்ட் ஏக்கே போறதுக்கு, பாயிண்ட் ஏல தானே தொடங்கியிருக்காங்க, அந்த திருப்பியும் அதே பாயிண்ட்டுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சரியா? பாயிண்ட் பி கேட்டிருந்தா இதை மட்டும் சால்வ் பண்ணா போதும். இதே பாயிண்ட் ஏ கேட்டாங்கன்னா ஆப்போசிட்டா எழுதணும். அப்படியே ஆப்போசிட்டா, நார்த் வந்தனா சவுத், சவுத் வந்தனா நார்த், வெஸ்ட் வந்தா ஈஸ்ட், ஈஸ்ட் வந்தா வெஸ்ட். இதுக்கு முன்னாடி உள்ள ஷிஃப்ட் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா இந்த விதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? சரி, அப்ப பாருங்க, இங்க சவுத் 3 இருக்கு, இங்க சவுத் 4 இருக்கு. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? சவுத் 7 ஆயிடும். சவுத் 7ஐயும் நார்த் 7ஐயும் எலிமினேட் பண்ணிடலாமா? ரெண்டுமே ஆப்போசிட். சோ பேலன்ஸ் இருக்குது ஈஸ்ட் 4ம் ஈஸ்ட் 3ம். ஓகே, ரெண்டுமே ஈஸ்ட்னா ஆட் பண்ணணும். 4 + 3 7. சோ லாஸ்டா நமக்கு கிடைக்கிறது ஈஸ்ட் 7. இப்போ இந்த பாயிண்ட் பி தான் ஈஸ்ட் 7. சரியா? ஆனா நமக்கு எங்க போகணும்? பாயிண்ட் ஏ வந்த இடத்துக்கு திருப்பியும் போகணும். ஆப்போசிட்டா போகணும். ஈஸ்ட் இருக்கிறனால வெஸ்ட்ங்கிறதா நம்மளோட ஆன்சர். ஓகே, வெஸ்ட் 7 இங்க இருக்க ஆப்ஷன் 3. சிம்பிளா? இதுக்கு நம்ம இவ்வளோ டைம் எடுக்கவே தேவையில்ல, இதை ஒரு லைன்ல முடிச்சிடலாம். நம்ம இருந்து இப்படி நம்ம டைரக்ஷன் எல்லாம் போட்டுட்டு இருப்போம், அதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? இது சின்ன பேசேஜா இருக்கும்போது இந்த டைரக்ஷன் இந்த மாதிரி போடுறது ஓகே. பெருசா போய்கிட்டே இருக்கும்போது நம்ம டைரக்ஷன் போடும்போது கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுட்டா ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் லாஸ்ட் ஷிப்ட்ல இதே பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஒரு டப்பா மாதிரி கொடுத்துட்டு நம்பர் சிம்பிள், நம்பருக்கும் சிம்பிளுக்கும் ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இந்த கோடுக்கு என்ன வரும்? இந்த கொஸ்டின்ல அச்சு 2 4 7 பிளஸ் இதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கண்டிஷன்ல எது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்த்தா அந்த கண்டிஷனுக்கு ஏற்றபடி கோடு போடணும். இப்போ 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா இந்த டப்பால இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஓகேவா? இதுதான் இந்த சம், இப்படிதான் ப்ரொசீட் பண்ணும். சரி, இப்ப பாருங்க, கண்டிஷன் 1 என்ன சொல்லிருக்காங்க? இஃப் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் a சிம்பிள், லாஸ்ட் a நம்பர். முதல்ல ஒரு சிம்பிளாவும் அடுத்தது ஒரு நம்பராவும் இருக்கணும்னு சொல்றாங்க. தமிழ்ல பாருங்க, முதல் உறுப்பு ஒரு குறியீடாகவும் கடைசி ஒரு எண். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள், லாஸ்ட் ஒரு நம்பர். அப்படி இருக்கா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் இருக்கு, பட் லாஸ்ட் ஒரு நம்பர் இல்ல, லாஸ்ட்டுமே சிம்பிள் தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தப்பாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம எலிமினேட் பண்ணலாம். செகண்ட் கண்டிஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் an ஆட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு ஆட் நம்பர், இது நம்பரே இல்ல. கரெக்டா? சிம்பிள்ல இருக்கு. சோ செகண்ட் கண்டிஷனும் நமக்கு வரல. இப்போ தேர்ட் பாருங்க, போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். செகண்டும் தேர்டும் ஸ்கொயர் நம்பரான்னு கேக்குறாங்க. இங்க 2 இருக்கு, 4 இருக்கு. 4ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் தான், 2ஓட ஸ்கொயர். கரெக்டா? ஆனா 2ங்கிறது எதோட ஸ்கொயருமே இல்ல. அப்போ இது தப்பு. இப்போ கண்டிஷன் 3யும் தப்பு. நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தப்பு, செகண்ட் கண்டிஷன், தேர்ட் 3 கண்டிஷனுமே தப்பு. அப்படின்னா நம்ம இந்த டப்பால இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க? அடுத்து 2 4 7 பிளஸ் அப்படிங்கறதான் கொஸ்டின். கரெக்டா? அடுத்துக்கு சிம்பிள் என்ன இருக்கு? F இருக்கு. அப்ப நம்மளோட ஆன்சர் Fல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆப்ஷன் 1 வராது, 2 வராது. அப்போ 1 ஆன்சர் ஆப்ஷன் 3 இல்ல ஆப்ஷன் 4. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே செக் பண்ணுங்க. ரெண்டு ஆப்ஷன் செக் பண்ணும்போது செகண்ட் லெட்டர் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. மத்தபடி BPR BPR தான். செகண்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணா போதும். அதாவது 2ஓட கோடு பார்த்தா ஆன்சர் தெரிஞ்சிடும். 2ஓட கோட் T, அப்ப செகண்ட் நமக்கு T வரணும். FT எங்க இருக்கோ அதான் நம்ம ஆன்சர். FT வச்சிருக்கிறது ஆப்ஷன் 4. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 20th கொஸ்டின் பாருங்க. மில்க் அப்படிங்கறத என்ன சொல்லிருக்காங்க? TPSR அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பாட் அப்படிங்கிறது WVA அப்படின்னு மாறி இருக்கு. இதே லாஜிக் என்ன? இது ஃபர்ஸ்ட் என்ன லாஜிக்னு கண்டுபிடிக்கணும். அதே லாஜிக் என்னன்னு கண்டுபிடிச்சு நேஷன்ல அதே லாஜிக்கை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் கேட்டிருக்காங்க. மில்க் என்பது ஆங்கில அகரவரிசையில் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வழியில் TPSR உடன் தொடர்புடையது. அதே வழியில் பாட் WVA உடன் தொடர்புடையது. கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் எது நேஷனுடன் தொடர்புடையது? ஓகேவா? தான் கொஸ்டின். சரி, இப்ப பாருங்க, ஆப்ஷன் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. UHA இதுதான் ஃபர்ஸ்ட் 3ஓட கோடு. நேஷன்ல NATக்கு கோடு என்னன்னா UHA. ஆப்ஷன்ல பாருங்க UHA 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 UHA. கரெக்டா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 3 இடத்துக்கு கண்டுபிடிக்கவே வேண்டாம். இந்த நேஷன்ல NATக்கு கண்டுபிடிக்க வேண்டாம். லாஸ்ட் இருக்க 3க்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் இது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ இந்த K வந்து 6ஆம் மாறி இருக்கு. Kங்கிறது 11, Rங்கிறது 18. அப்ப என்ன ஆயிருக்கும்? +7 ஆயிருக்கு. அதேதான் இங்கேயும் பாருங்க, T இருக்கு, இங்க A இருக்கு. Tங்கிறது 20, Kங்கிறது 1. அப்போ T மொத்தமே 26 லெட்டர்ஸ் தான், +1 ஒன்னு இருக்கு. அப்போ இதுவுமே 7ஆல ஆட் ஆயிருக்கு.
அப்போ பேட்டர்ன் என்னவா இருக்கும்னா +7 அப்படிங்கறதா நம்மளோட பேட்டர்னா இருக்கும். எல்லாமே அப்படிதானு வேணா ஒருக்க செக் பண்ணிக்கலாம். m வந்து t ஆ மாறி இருக்கா? m அப்படின்னு சொல்லும்போது 14 வரும். t னா 20. கரெக்டா? இப்போ நமக்கு 6 தான் வருது. சாரி, mங்கிறது 13. இல்லையா? 13 னா 20. அப்போ வந்து நமக்கு +7 அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். அப்போ பேட்டர்ன் +7 தான். ஓகேவா? இப்போ நேஷன்ல ஃபர்ஸ்ட் NAT +7 பண்ணா UHA தான் வரும். ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே UHA தான் இருக்கு. அப்போ லாஸ்ட் இருக்கிறது பாருங்க I. ஐங்கிறது 9 கூட நம்ம +7 பண்ணா 16 நமக்கு அடுத்தது P வரும். அதுக்கப்புறம் O இருக்கு. ஓங்கிறது நமக்கு 15 கூட நம்ம அந்த 7 ஆட் பண்றோம் அப்படின்னா 22 வரும். 22னா V. அப்போ UHA PV எங்க இருக்குன்னு பாருங்க. UHA PV ஆப்ஷன் 1. இப்போ 20th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 21 பாருங்க. 62, 61.1, 60.2, 59.3, 58.4, 57.5 கொஸ்டின் மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 62 வந்து 61.9 ஆயிருக்கு. குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.9 குறைஞ்சிருக்கு. அப்புறம் பாருங்க 61.1ல இருந்து 60.2னாலும் 0.9 குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஒன்னொன்னா செக் பண்ண வேண்டாம். லாஸ்ட் மட்டும் செக் பண்ணிடலாம். 58.4ல இருந்து 57.5னாலும் 0.9 தான். ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் 2.9 தான், லாஸ்டும் 0.9 தான். ஃபுல்லாவே அந்த பேட்டர்ன் தான் வருது. எல்லாத்துல இருந்தும் 0.9 குறையுது. 0.9 குறையுது. இப்போ லாஸ்டா இருக்கிற நம்பர் 57.5. இதுல இருந்து 0.9 குறையுது. இது என்ன பண்ணிடலாம்? 15ல இருந்து 9 கம்மியாகுது. கரெக்டா? அப்படி பார்த்தா நமக்கு லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 6 ஆ இருக்கும். 6 வச்சு முடிகிறது 56.6. ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 22nd கொஸ்டின் பாருங்க. 54 அப்படிங்கிறது 59 ஆ மாறி இருக்கு. 30 அப்படிங்கிறது 35 ஆ மாறி இருக்கு. அப்ப இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணா 11 என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. 54 59 ஆ மாறி இருக்குன்னா +5 ஆயிருக்கு. 30 35 ஆயிருக்குனாலும் +5 ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிள். எல்லாமே +5 ஆயிருக்கு. 11 + 5 16. 16 எங்க இருக்கு? ஆப்ஷன் 2. ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிளஸ் வந்து மைனஸா மாறி இருக்கு. மைனஸ் மல்டிப்ளிகேஷன் ஆயிருக்கு. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆயிருக்கு. டிவிஷன் பிளஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒன்னொன்னும் சேஞ்ச் ஆயிருக்கு. சாரி, சேஞ்ச் ஆயிருக்கு. இப்படி சேஞ்ச் ஆனா இந்த இக்குவேஷனுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க என்ன பண்ணலாம். 13 சப்ராக்ஷனுக்கு பதிலா மல்டிப்ளிகேஷன் இல்லையா? 780. அப்புறம் இன்டூக்கு பதிலா டிவிஷன் 12. அப்புறம் டிவிஷனுக்கு பதிலா +16. அப்புறம் பிளஸ்க்கு பதிலா மைனஸ். -32. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப 12ம் 780யும் இருக்கு. இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? 12 6 ஆர் பண்ணோம்னா 72. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 60. அப்போ 5 போட்டா 780 பர்ஃபெக்ட் வரும். 12 × 65 780. இப்போ 13 × 65 + 16 - 32. இப்போ 13 × 65 சொன்னா இப்போ 65 × 10 பண்ணா என்ன வரும்? 650. அப்புறம் 65 × 3 பண்ணா என்ன வரும்? 195. இப்போ என்னாச்சு? 5 4 1 7 845 வரும். கரெக்டா? பேலன்ஸ் வரணுமா? 845. மல்டிப்ளிகேஷன் பண்ணா 845 வருது. 845 + 16 - 32. இதை பண்ணா -60. 845 - 16 அப்படின்னு சொன்னா 829 ஆன்சர். 829. ஓகேவா? இல்லைன்னா லாஸ்ட் டிஜிட் பார்க்கலாம். லாஸ்ட் டிஜிட் பார்த்தா கூட நமக்கு ரெண்டுமே 9 வரும் இல்லையா? அப்ப கன்ஃபியூஸ் ஆகும். இல்லைன்னா டிஜிட்டல் சம் பார்க்கலாம். எப்படினாலும் பண்ணலாம். சரி, அது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. ஃபுல்லா கூட பண்ணிடலாம். 829 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். 24 பாருங்க. இதுவும் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இந்த பேட்டர்ன் பார்த்தோம். ஒரு 3 கண்டிஷன் இருக்கும். 3 கண்டிஷன்ல ஏதாவது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணும். சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போயிடலாமா? நமக்கு கொஸ்டின் பாருங்க. இந்த 4739 அப்படிங்கறதான். இந்த கண்டிஷன் பாருங்க. The first element is a number, last is simple. இங்க சிம்பிள்னு ஒண்ணு இல்லவே இல்லை. 4739ல எல்லாமே நம்பர் தான். நீங்க லாஸ்ட் சிம்பிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு வராது. எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? தமிழ்ல கூட பாருங்க. முதல் உறுப்பு எண்ணாகவும் கடைசி குறியீடாகும். கடைசி சிம்பிள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது வராது. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பாருங்க. if the first element is a even number, முதல்ல உள்ளது ஈவன் நம்பரா இருக்கணும். லாஸ்ட் ஆட் நம்பர். கரெக்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 இருக்கு. ஈவன் நம்பர். 9 ஆட் நம்பர். கரெக்டா இருக்கு. இப்போ செகண்ட் கண்டிஷன் நமக்கு ஓகே. இப்போ செகண்ட் கண்டிஷன் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பராவும் லாஸ்ட் ஆட் நம்பராவும் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டு பி கோடட் அஸ், இந்த மாதிரி பிராக்கெட் எல்லாம் போடுறதுக்கு ஓப்பனிங் பிராக்கெட் இருக்கு இல்லையா? அதை யூஸ் பண்ண சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளது ஈவன் நம்பராவும் லாஸ்ட் உள்ளது ஆட் நம்பராவும் இருந்ததுன்னா அந்த ரெண்டுக்கும் பதிலா நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்றோம்னா ஆப்ஷன்ல ஃபர்ஸ்டும் லாஸ்டும் இது இருக்கணும்.
எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 1லயும் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்ல இருக்கு, ஆப்ஷன் 2லயும் இருக்கு, மத்த ரெண்டு ஆப்ஷன்லயுமே இல்ல. சோ ஆன்சர் ஆப்ஷன் 1 இருக்கும் இல்ல 2 இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டா ஆப்ஷன் 1 2 தெரிஞ்சிடும். இப்போ 7ஓட கோட் என்னன்னு பாருங்க, 7க்கு ஜே வந்து ஆப்ஷன். ஓகேவா, ஏன்னா கண்டிஷன் 2ல ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் மட்டும்தான் கோட் கொடுத்துருக்காங்க, வேற எதுக்குமே கொடுக்கல. சோ பேலன்ஸ் இருக்க கோட இந்த பாக்ஸ் வச்சுதான் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, அதுல 7க்கு நிறைய ஜே இருக்கிறனால ஜே ஃபில் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி ஒன்னொன்னுக்கும் ஒரு சிம்பிள் கொடுத்தாங்க. இங்க இன்டர்சேஞ்ச்ன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இன்டர்சேஞ்ச்னா எங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ், அதே மாதிரி மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ், அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். மல்டிபிளிகேஷன் இருக்க இடத்துல டிவிஷன், டிவிஷன் இருக்க இடத்துல மல்டிபிளிகேஷன், அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போட்டோம்னா இந்த இக்குவேஷனுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? இப்போ 54 into 11 பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 272 டிவைடட் பை 8 பிளஸ் 114. இதுல நம்ம லாஸ்ட் இது போலாம், ரைட்டா? ஏன்னா இங்க 4 2 5 3 லாஸ்ட் டிஜிட் எல்லாமே வேற வேறையா இருக்கு, அதனால அப்படி பண்ணலாம். ஓகேவா, 54 into 11 அப்படின்னா 594 வரும். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 11 வச்சு மல்டிபிள் பண்றது. 11 வச்சு கேட்டாலே இந்த 54 5 4ன்னு பிரிக்கணும், அப்புறம் 5 + 4 9 சென்டர்ல போடணும். இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போதைக்கு நமக்கு இந்த 594 கூட தேவையில்ல, லாஸ்ட் டிஜிட் வைஸ் போயிடலாமா? லாஸ்ட் டிஜிட் பார்த்தோம்னா 4 into 1னா 4, அதுக்கப்புறம் இந்த 272ம் 8ம் இது கேன்சல் பண்ணா என்ன வரணும்னா 34 வரும், ரைட்டா? 8 3s are 24, அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத வச்சு 34. ஓகே, அப்போ 4 தான் வருது, லாஸ்ட் டிஜிட் 4. அதுக்கப்புறம் இங்கேயும் லாஸ்ட் டிஜிட் 4 + 4. இப்போ 4 - 4 0 ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 4 இருக்கு, அப்போ லாஸ்ட் டிஜிட் நமக்கு 4 தெரிஞ்சுட்டு 674. ஓகேவா, இவ்வளவு மெனக்கெட தேவையில்ல. 54 into 11 வரும், இங்க வந்து மைனஸ் வரும், இங்க டிவைட் வரும், இங்க பிளஸ் வரும். இது தெரிஞ்சாலே போட்டுடலாம். 4 into 1னா 4, இது ரெண்டையும் பண்ணா 4 into 1னா 4, அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணா 34, இப்போ -4, அப்புறம் +4. இப்படி லாஸ்ட் டிஜிட் எடுத்துட்டோம்னாலே 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 4 வச்சு முடிகிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 26 பாருங்க, ஒரு லெட்டர் அனாலஜி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், லெட்டர் அனாலஜி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்டே நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் இருந்து நம்ம ABCD இந்த மாதிரி ஒன்னா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸாம்ல ரஃப் ஷீட் கொடுக்கும் போதே இந்த போட்டு வச்சிருக்கோம். ஏல இருந்து Z வரைக்கும் போட்டுருணும். ஏல இருந்து ஃபர்ஸ்ட் M வரைக்கும் போடணும், ABCDN M வரைக்கும் போட்டுட்டு மீதி எல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல போடணும். ஓகே, MN OP QR இந்த மாதிரி ரிவர்ஸ்ல போட்டு Z வரைக்கும் போட்டு மேல நம்பரும் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, இப்ப இதுல பாருங்க, JGM KHN LIO MJP இதுல என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டை விட்டுருவோம், லாஸ்ட் ரெண்டு மட்டும் பார்த்தா போதுமானது. சரியா? அதுலயும் ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே NN தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. செகண்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா போதும், இதை விட்டுருங்க. விட்டுட்டு IJ மாறி இருக்கு, IJ அடுத்தடுத்து வருது, அப்ப J அடுத்தது மறுபடியும் K மாறும். ஓகே, அதே மாதிரி தேர்ட் லெட்டர் பாருங்க, OP, Oக்கு அப்புறம் தான் P, அப்ப Pக்கு அப்புறம் Q. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன். ஓகே, +1 அப்படிங்கறதான் நம்மளோட ஆன்சர். +1 அப்படிங்கிற பேட்டர்ன் பண்ணும்போது NKQ அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 27th question. The numbers in different sections indicate the number of person. How many electricians are there who are also architects but not dentists? ஓகேவா, இங்க எத்தனை எலக்ட்ரீஷியன் இருக்காங்க, அவங்க ஆர்கிடெக்ட்ஸாவும் இருக்கணும், எலக்ட்ரீஷியனாவும் இருந்து ஆர்கிடெக்ட்ஸாவும் இருக்கணும், ஆனா டென்டிஸ்டா இருக்கக்கூடாது. ஈயாவும் இருக்கலாம், ஏயாவும் இருக்கலாம், ஆனா டியா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கிறாங்க. அதேதான் தமிழ்லையும், பல் மருத்துவர், கட்டிட கலைஞர், மின்சார வல்லுநர்கள். வெவ்வேறு பிரிவுகளில் உள்ள எண்கள் நபர்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றன. பல் மருத்துவர்கள் அல்லாத கட்டிட கலைஞர்களாக இருக்கும் எத்தனை மின்சார வல்லுநர்கள் உள்ளன? பல் மருத்துவர்கள் அல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ பல் மருத்துவர்கள் இருக்கக்கூடாது. அப்ப இந்த ரவுண்ட் ஃபுல்லா நமக்கு இருக்கக்கூடாது, இது ஃபுல்லா தூக்கிடலாம். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, கட்டிட கலைஞர்களாகவும் மின்சார வல்லுநர். இப்ப இந்த ரெண்டுக்கும் கட்டிட கலைஞர்கள் 25, மின்சார வல்லுநர் 29. இந்த ரெண்டுக்கும் பொதுவானது இந்த 9. சோ ஆன்சர் 9. ஓகேவா, நமக்கு எலக்ட்ரீஷியனாவும் இருக்கணும், ஆர்கிடெக்ட்ஸாவும் இருக்கணும். சரியா? அப்ப எலக்ட்ரீஷியன், ஆர்கிடெக்ட் இந்த ரெண்டுக்கும் பொதுவானது இந்த 9. ஓகேவா, இந்த 4 எடுத்துட்டோம்னா டென்டிஸ்டும் ஆர்கிடெக்டும் வந்துடும். இந்த 5 எடுத்துட்டோம்னா டென்டிஸ்டும் எலக்ட்ரீஷியனும் வந்துடும். 9 எடுத்தோம்னா ஆர்கிடெக்டும் எலக்ட்ரீஷியனும் வந்துடும். இந்த சென்டர்ல இருக்க 2 எடுத்தோம்னா 3 பேருமே வந்துருவாங்க. ஓகேவா, இது தெரிஞ்சிச்சுனாலே ரொம்ப ஈஸி தான், பார்த்த உடனே போடக்கூடிய சம் தான். ஆன்சர் 9 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் போலாம். 28th கொஸ்டின் பாருங்க, ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் A + B என்றால் A என்பது B யின் தாய். பிளஸ் போட்டாலே தாய் மதரை குறிக்கிறாங்க. A - B என்றால் A என்பது B யின் சகோதரர். A × B என்றால் A என்பது B யின் மனைவி. A / B என்றால் A என்பது B யின் தந்தை.
இப்படி இருந்துச்சுன்னா m plus n into o minus p divided by q. இதுக்கு m க்கும் q க்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாங்க. தமிழ்ல அதேதான், இங்கிலீஷ்ல அதை கொடுத்துருக்காங்க. a minus b னா பிரதர், into னா ஒய்ஃப், பிளஸ் னா மதர், டிவிஷன் னா ஃபாதர். இப்ப m க்கும் q க்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். q 2க்கு அப்புறம் என்ன இருக்கோ அவங்கள்ல இருந்து பார்க்கணும். கரெக்டா? அப்ப q ல இருந்து m க்கு என்ன ரிலேஷன் கேக்குறாங்க. இப்ப இதுதான் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. q ல இருந்து m கரெக்டா எப்பவுமே பேக்வேர்ட்ல வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப என்னெல்லாம் சிம்பிள் இருக்கு பாருங்க. டிவிஷன், மைனஸ், மல்டிபிளிகேஷன், பிளஸ். ஆப்ஷன் பாருங்களேன். மதர்ஸ், பிரதர்ஸ், ஒய்ஃப், சிஸ்டர். அதுவே பெருசாதான் இருக்கு. ஷார்ட்டா கொடுக்கல, என்னது பிரதரா சிஸ்டரா இந்த மாதிரி கொடுக்காம ஒரு 4 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கும் இங்க 4 சிம்பிள் இருக்கு. அப்படியே பின்னாடி வந்துட்டா ஆன்சர். இதை நம்ம இருந்து இந்த பிளஸ் மைனஸ் போட்டு, ரவுண்ட் போட்டு, ஸ்கொயர் போட்டு, இந்த மாதிரி ஜென்ரேஷன் கேப் எல்லாம் போட்டு, தேர்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் போட தேவையில்லை. சுத்த டைம் வேஸ்ட். சரியா? சரி, இப்ப இது என்ன பண்ணலாம்னா, ஆப்ஷன் பார்க்கும்போதே தெரியுது 4 எண்ணம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டிவிஷன். டிவிஷன் அப்படின்னு சொல்லும் போது ஃபாதர் இருக்கு. அப்ப நம்மளோட ஆப்ஷன் வந்து ஃபாதர்ல ஸ்டார்ட் ஆகும். ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் பாருங்க, டிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்த என்னதுக்கு? சப்ராக்ஷன். சப்ராக்ஷன்னா பிரதர், ஃபாதரோட பிரதர். இங்கேயும் பிரதர் தான், இங்கேயும் பிரதர் தான். அடுத்தது ஒய்ஃப் இருக்கு, ஒய்ஃப் இருக்கு. சோ நம்ம இதை ஃபுல்லா பார்க்க வேண்டாம். லாஸ்ட் உள்ளதை பார்த்தா போதும். சிஸ்டரா மதரான்றது மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாதர்னு தெரிஞ்சிருச்சு. சோ ஆப்ஷன் 2 or 3 அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் பிரதர் ஒய்ஃப் தான், இங்கேயும் பிரதர் ஒய்ஃப் தான். அப்ப சிஸ்டரா மதரான் மட்டும் பார்த்தா போதும் இல்லையா? இப்ப லாஸ்டா இருக்க சிம்பிள் பிளஸ். பிளஸ்ன்னு சொல்றது யாரு? மதர். அப்ப நம்மளோட லாஸ்ட் வந்து மதரா இருக்கணும், சிஸ்டரா இருக்கக்கூடாது. மதர் வச்சிருக்கிறது ஆப்ஷன் 3. ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபாதர், லாஸ்ட் உள்ளது மதர். இருக்கிறது ஆப்ஷன் 3. சிம்பிளா போட்டுடலாமா? நமக்கு இந்த டயக்ராம்னு ஒண்ணு நம்ம வரையவே கூடாது. சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் டைரக்ஷன் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? டைரக்ஷனுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். அதே மாதிரி வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எது, ரைட் எது, நார்த்ல இருந்து லெஃப்ட் எது, ரைட் எது, சவுத்ல எது, இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? இதுவுமே வந்து உங்களுக்கு இது நார்த்ல இருந்து சவுத் எது, லெஃப்ட் ரைட் எது அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ரஃப் ஷீட் கொடுக்கும் போதே நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் இந்த மாதிரி போட்டு எது லெஃப்ட் ரைட்ன்றத போட்டுடலாம். இப்ப நார்த்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சவுத்துக்கு அப்படியே ஆப்போசிட், வெஸ்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஓகேவா? இது தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டுலாம். சரி பாருங்க, இது ஃபுல்லா ஒரு பெரிய பேராகிராஃபா இருக்கா? நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலாம்? 9 நார்த் இந்த வார்த்தையை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நம்ம கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியணும். நார்த் 9, அதே மாதிரி லெஃப்ட் 7, மறுபடியும் லெஃப்ட் 11, அப்புறம் லெஃப்ட் 10, ஃபைனல் லெஃப்ட் 2. இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதுமானது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நார்த் 9, ஸோ N9 போட்டுடலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் 7, நார்த்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா வெஸ்ட் வரும், ஸோ வெஸ்ட் 7. அதுக்கப்புறம் மறுபடியும் லெஃப்ட் 11 கொடுத்துருக்காங்க. வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா சவுத், ஸோ சவுத் 11. அப்புறம் 11க்கு அப்புறம் இருக்கு லெஃப்ட் 10, சவுத்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா ஈஸ்ட், ஸோ ஈஸ்ட் 10. வேற என்ன இருக்கு? லாஸ்டா லெஃப்ட் 2, ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா நார்த் 2. இவ்வளவுதான். சரியா? இப்போ பாருங்க, இங்க நார்த் 9 இருக்கு, இங்க நார்த் 2 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்னாச்சு? நார்த் 11 ஆயிடுச்சு. நார்த் 11ம் சவுத் 11ம் ஆப்போசிட்டா இருக்கா? கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வெஸ்ட் 7, ஈஸ்ட் 10. என்ன இருக்கு? வெஸ்ட் 7, ஈஸ்ட் 10. ரெண்டுமே ஆப்போசிட். ஆப்போசிட்டா இருந்தா சப்ராக்ட் பண்ணணும், சேமா இருந்தா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? அப்ப இங்க வந்து 7, 10 ஆப்போசிட்டா இருக்கு. ஆப்போசிட்டா நமக்கு 3 வரும். சப்ராக்ட் பண்ணா 3. பெருசா இருக்கிறது E தான். அப்ப ஈஸ்ட் 3 அப்படிங்கறது அவன் கடைசியா இருக்கக்கூடியது. பாயிண்ட் P-ல தானே கடைசியா போயிருப்பான். பாயிண்ட் A-ல தொடங்கி பாயிண்ட் P-ல இருப்பான். பாயிண்ட் P-ல அவன் ஈஸ்ட் 3 பார்த்திருக்கான். ஆனா கொஸ்டின்ல பாயிண்ட் P-ல அவன் எங்க இருக்கான்னு கேட்கல. திருப்பியும் பாயிண்ட் A-க்கு போகணும். அப்ப ஈஸ்ட்ல இருந்து திருப்பியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாதான் பாயிண்ட் A-க்கு வரும். ஈஸ்ட் 3னா நம்மளோட ஆன்சர் வெஸ்ட் 3. கொடுத்துருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட். வெஸ்ட் 3 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 1. வெஸ்ட் 3 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஏன்னா பாயிண்ட் A அகைன் திருப்பியும் அந்த பாயிண்ட்க்கு போறதுனால ஆன்சர் வெஸ்ட் 3. ஓகே, ஆன்சர் லாஸ்டா என்ன இருக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஈஸ்ட் இருக்கனால வெஸ்ட் வருது, சவுத் இருந்தா நார்த் வரும். அந்த மாதிரி ஆப்போசிட்டா வரும். சரியா? சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் 30th கொஸ்டின் பாருங்க. If 2 is added to each even digit and 1 is subtracted from each odd digit in the number 6435127, what will be the sum of the second digit from the left and third digit from the right in the new number thus formed? அதாவது ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் 2ஐ சேர்த்து 643517 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலிருந்தும் 1ஐ கழித்தால் இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணின் இடதுபுறத்திலிருந்து 2வது இலக்கத்திற்கும் வலதுபுறத்திலிருந்து 3வது இலக்கத்திற்கும் என்ன தொகை கிடைக்கும்? சரியா? அதாவது எங்கெல்லாம் ஈவன் நம்பர் இருக்கோ அங்கெல்லாம் +2 பண்ணணும். எங்கெல்லாம் ஆட் நம்பர் இருக்கோ அங்கெல்லாம் -1 பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு புது டிஜிட்டை உருவாக்கணும். இங்க ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, 643517, இதுக்கு பதிலா இன்னொரு புது டிஜிட்டை உருவாக்குறோம். உருவாக்கிட்டு அதுல நம்ம வலதுபுறத்துல இருந்து 3ஆவதும் இடதுபுறத்துல இருந்து 2வது நம்பரையும் எடுக்கிறோம்.
எடுத்துட்டு அதோட தொகை, அதாவது அதை வந்து சம் பண்றோம், ஆட் பண்றோம். இப்படி ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்ப பாக்கலாமா? என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 6435 127 இந்த ஒரு நம்பரை மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? பார்த்துட்டு எங்கெல்லாம் ஈவன் இருக்கோ 2 ஆட் பண்ணும். இப்போ 6 அப்படிங்கிறது ஈவன் நம்பர், 4ங்கிறது ஈவன் நம்பர், 2ங்கிறது ஈவன் நம்பர். மொத்தம் 3 அண்ணும் ஈவன் நம்பரா இருக்கு. இங்கெல்லாம் நம்ம 2 ஆட் பண்ணிப்போம், மற்றதெல்லாம் 1 செப்பரேட் பண்ணிப்போம். ஓகேவா? இப்படி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 6 இருக்கு, 6ல 2 ஆட் பண்ணா 8. அடுத்தது 4 இருக்கு, 4ல 2 ஆட் பண்ணா 6. ஓகே, அடுத்தது பாருங்க 3 இருக்கு, 3ல 1 செப்பரேட் பண்ணிட்டோம்னா 2. அப்புறம் 5 இருக்கு, 5ல 1 செப்பரேட் பண்ணா 4. அப்புறம் 1 இருக்கு, 1லயும் 1 செப்பரேட் பண்ணா 0. அப்புறம் 2 இருக்கு, 2ங்கிறது ஈவன் நம்பர், சோ +2 பண்றோம் 4. 7ல -1 6. ஓகேவா? அப்ப இந்த 6435127 என்னவா மாறிச்சு? 86240446 மாறிச்சு. இப்போ என்ன பண்றாங்க? லெஃப்ட்ல இருந்து செகண்ட் நம்பர்னு சொல்றாங்க. லெஃப்ட்ல இருந்து செகண்ட் நம்பர்னா 6. அதே மாதிரி ரைட்ல இருந்து தேர்ட் நம்பர்னா 0. 6 இருக்கு, 0 இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? ஆட் பண்ணா 6 தான் வரும். 6 + 0 6. ஆன்சர் ஆப்ஷன் 4 6. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலா 30 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஷிஃப்ட் 3ல கேட்ட 30 கொஸ்டினுமே பார்த்துட்டோம். 30மே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஒரு சில கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில கொஸ்டின்லாம் பார்த்த உடனே போட்டலாம். நமக்கு வந்து பென்னோ பேப்பரோ தேவையில்லாத மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி ஃபாஸ்டா சால்வ் பண்றோம்ன்றது தான் நமக்கு மார்க் டிசைட் பண்ணும். சரியா? இப்போ 30 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். லாஸ்ட் வீடியோல 15, இப்போ ஒரு 15. மொத்தம் எவ்வளவு கொஸ்டின் நீங்களா சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மத்தவங்களும் போடுவாங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த ரேஞ்ச்ல இருக்கோம் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இனி நம்ம அடுத்த நாள் 5th ஜூன்ல கேட்ட 3 ஷிஃப்ட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் 1 மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன், ஈவினிங் ஷிஃப்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் டே கேட்டது அடுத்த 6th ஜூன்ல கேட்ட மார்னிங் ஷிஃப்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இது வரைக்கும் எடுத்ததை மட்டும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.